ஆயினும் நல்ல தலைவர் என்று அடியார் ஆயினும் நல்ல தலைவர் என்று அடியார் தம்மடி போற்றி செய்வார்கள். வாயினும் மனதும் மருவி நின்றகலா வாயினும் மனதும் மருவி நின்றகலா மாண்பினர் காண்பல வேடர் நோயிலும் பிணியும் தொழிலர் வால் நீக்கி நுழைதரு நூலினர் ஞாலம் கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே. வணக்கம். இன்னைக்கு வந்து கம்பராமாயணத்தோட 86வது அமர்வு. போன வகுப்புல யுத்தகாண்டத்தை ஆரம்பிச்சு சுந்தரகாண்டத்தை முழுமை செய்து யுத்தகாண்டத்தை ஆரம்பிச்சு முதல் பாடல் மட்டும் பார்த்தோம். இந்த கடலுடைய வர்ணனை முதல் பாடலோட நிறுத்தணும். இந்த வகுப்புல யுத்தகாண்டத்தை ஃபார்மலா தொடங்குறோம். ஒரு சில நண்பர்கள் கேட்டுக்கொண்டதின்படியா முதல்ல கும்பகர்ணன் வதைப்படலத்தில் ஆரம்பிக்கிறோம். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து யுத்தகாண்ட ஆரம்பத்துல இருந்து பார்க்கலாம். மறுபடியும் எப்போ கும்பகர்ணன் வதைப்படலம் வருதோ அப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் அதில் என்ன பார்த்தோங்கிறத குயிக்காக சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணிருக்கோம். அந்த விதத்துல கும்பகர்ணன் வதைப்படலம் சொல்லிட்டாங்க. கும்பகர்ணன் வதைப்படலம் வர்றதுக்கு முன்னாடி, ஏன்னா முதல் பாடலே வந்து ஒரு முக்கியமான பாடல், அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறத குயிக்கா சொல்லணும். அதாவது இப்ப யுத்தகாண்டத்துல படலத்தோட பட்டியலை சொன்னாலே வந்து என்ன நடந்ததுங்கிறது புரிஞ்சிடும். முதல்ல வந்து கடல்காண் படலம், அவங்க வந்து கடற்கரையை வந்து சேர்றதும் கடற்கரையை பார்க்கறதும் அந்த வர்ணனைகள் ரொம்ப சின்ன படலம் தான், அது 10 பாட்டு கொண்டது. அடுத்து வந்து ராவணன் மந்திர படலம். இப்போ வந்து ராவணனுடைய ஊரை வந்து ஒரு குரங்கு வந்து எரிச்சிட்டு போயிருக்கு அப்படிங்கிறதுனால அவனுடைய மந்திரிகளோட சேர்ந்து என்ன நடந்திருக்கு, ஏன் ராமன் வந்து படையெடுத்து வருவானா, நம்ம எப்படி ராமனை எதிர்கொள்றது அப்படிங்கிறதெல்லாம் பேசுறது வந்து ராவணன் மந்திர படலம். அந்த ராவணன் மந்திர படலத்துலதான் இரணியன் வதை படலம் சேருது. இரணியன் வதை படலம் மூல இதுல இல்ல, வால்மீகில இல்ல, கம்மன்ல சேர்க்கப்பட்டிருக்கு அந்த பர்டிகுலர் போர்ஷன். அது எதுக்காக சொல்றான்னா, இந்த இரணியனுடைய கதையை ராவணன் கிட்ட விபீஷணன் சொல்றதா அந்த பகுதி வருது. அதுக்கப்புறம் வந்து அந்த கதையை சொல்லி நல்ல புத்தி சொல்ல முயற்சி பண்ணும்போது ராவணன் வந்து அதை மறுத்து விபீஷணனை வெளியே அனுப்பிடுறான். அந்த தான் அடுத்த படலம் விபீஷணன் அடைக்கல படலம். அது வந்து விபீஷணன் வர்றதும் அவனை பார்த்து எல்லாரும் கோவப்படுறதும், இல்ல இல்ல இவன் நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிச்சு அவன் ஏத்துக்கிறதும், அந்த காட்சிகள்லாம் ரொம்ப ரொம்ப அருமையான படலம். சொல்ற அந்த இதுதான் வந்து இந்த சிரித்தது செங்கட்சிகம் அதுதான் வருமா? அது இதுலயே வந்து இரணியன்லயே வந்து அது வந்து இனிமே தான் வருமா? கும்பகர்ணனுக்கு அப்புறம் தான் வருமா? இல்ல இல்ல, இரணியன் வதை படலம் முடிஞ்சுதான் விபீஷணன் அடைக்கல படலம். சோ விபீஷணன் அடைக்கல படலம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் இவங்க வந்து அடைக்கலம் ஆயிட்டப்பறம் இலங்கை கேள்வி படலம். இலங்கையில என்ன இருக்கு, எப்படிப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பேசுறது வந்து இலங்கை கேள்வி படலம். அப்புறம் வருணனை வழி வேண்டு படலம். கடலை தாண்டுவதற்காக வருணனை கும்பிடுறது, வருணன் வராமல் இருக்கிறது, ராமர் கோவத்து கடல் மேல போர் தொடுக்க ஆரம்பிக்கிறது, வருணன் பயந்து போய் வந்து அதுக்கு ஒரு வழி சொல்றது, அது வந்து வருணன் வழி வேண்டு படலம். அதுவும் அருமையான படலம். இது எல்லாமே நாம இப்ப ஸ்கிப் பண்ணிட்டு போறது எல்லாமே அற்புதமான படலம். அப்புறம் சேதுபந்தன படலம், அது சொல்லவே வேண்டாம், ரொம்ப பிரம்மாண்டமான காட்சிகள் நிறைஞ்ச படலம் அது, அந்த சேதுபந்தனம் கட்டுற அந்த காட்சி. அப்புறம் ஒற்று கேள்வி படலம். இது வந்து இலங்கைக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த படலத்துல என்ன வருதுன்னு தெரியல, ஒரு நிமிஷம் பார்த்துட்டு சொல்றேன். ஒற்றர்கள் வந்து வராங்க, இவங்களுடைய படைய வேவு பார்க்கறதுக்காக வராங்க. ராவணன் அந்த ஒற்றர்களை இவங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. பிடிச்சு அவங்கள வந்து நீங்க போய் பார்த்துக்கோங்க, எதை வேணா பார்த்துட்டு போய் உங்க ராஜாட்ட போய் சொல்லுங்க அப்படிங்கிற குரங்கு வடிவத்துல வருவாங்க. குரங்கு வடிவத்துல வருவாங்க. அவங்க புடிச்சிட்டு வந்து ராமன் நிறுத்தின உடனே இல்ல இல்ல நாங்க வந்து குரங்குகள் தான், விபீஷணன் தான் அப்படிம்பாங்க. அப்புறம் அவன் ஏதாவது பண்ணி அவங்க உண்மையான உறவு கொண்டு வந்துடுவான். அப்புறம் சரி என்ன வேணும் அப்படிம்பாரு ராமன், இந்த மாதிரி பார்க்கதான். அடுத்து வந்து இலங்கை காண் படலம். இலங்கையை இவர்கள் பார்க்கிற படலம். ஒரு இது மேல ஏறி நின்று, ஒரு குன்று மேல ஏறி நின்று பார்ப்பாங்க. அப்போ வந்து ராவணன் வானர தாமை காண் படலம். அது ராவணன் வந்து அவங்களுடைய மாளிகையில மேல இருந்து வானர படைகளை பார்க்கிற படம்.
அப்புறம் மகுட பங்க படலம் சுக்ரீவன் வந்து உணர்ச்சி வசப்பட்டு இங்கிருந்து ஒரே தாவா அங்கே போய் தாவி ராவணனோட சண்டை போட்டு அவனுடைய கிரீடங்கள் எல்லாம் தள்ளி விட்டுட்டு வருவோம். அந்த படம் தான் மகுட பங்க படலம். அப்புறம் அணிவகுப்பு படலம், போருக்கான அணிவகுப்பு நடக்கிறது. அதுக்கப்புறம் அங்கதான் தூது படலம், தூது முதல் முறையா தூது அனுப்பி அவனை வந்து இவங்க வந்து அடிக்க போய் அவன் தப்பிச்சு ஓடிடுறது அந்த காட்சி, அதுவும் ரொம்ப அருமையான படமும். அப்புறம் முதல் போர் குறிப்பிடலாம். அதில் தான் முதல் முதல்ல ராவணன் வரான். ராவணன் போருக்கு வரான், போருக்கு வந்து அவமானப்படுறான். அது வந்து ரொம்ப பெரிய படம், 250 பாட்டு உள்ள படம். அது வந்து இன்று போய் நாளை வா காட்சி அதில் தான் வரும். அதுக்கப்புறம் கும்பகர்ணன் வரைபடம் ஆரம்பிக்கும். சொல்ல போனா முதல் போர் குறிப்பிடலத்தோட கடைசி பாட்டு தான் கும்பகர்ணன் வரைபடத்தோட முதல் பாட்டா அப்படி கனெக்ட் ஆகும். ரெண்டு ராவணன் திரும்பி போற அந்த காட்சியில ஆரம்பிக்கும். அதனால ஒரு பெரிய ஜம்ப். ஆனாலும் இந்த ஐஏஎஸ் தேர்வுக்கு தயார் பண்றவங்களுக்கு இந்த பர்டிகுலர் பகுதி வந்து பாடமா இருக்கிறதுனால அவங்களுக்கு இது பயன்படும் அப்படிங்கிறதுனால இதை முதல்ல பார்க்கலாம் அப்படின்னு. வாரணம் புரிதமாலும் வரையை எடுத்தனாலும் நாரத முனிவருக்கு ஏற்ப நயன்பட உரைத்தனாவும் தாரணி மோதி மத்தும் சங்கரன் கொடுத்த வாதம் வீரமும் கழுத்தை போட்டு வெண்கையே நின்று போனான். ரொம்ப அருமையான பாட்டு. வாரணம் பொருதமாறு, வாரணம்னா திக்கஜங்கள், வாரணம்னா யானை, இந்த இடத்துல திக்கஜங்கள். திக்கஜங்களோட சண்டையிட்ட அந்த மார்பும் வரையினை எடுத்த தோளும் தன்னுடைய வலிமையாலேயே மலையை சிவன் அமர்ந்திருக்கிற மலையே எடுத்த அந்த தோளும் நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும். நாரத முனிவரிடம் நல்ல சிறப்பாக பேசிய, அது என்ன கதைன்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா நாரதர்கிட்ட ராவணன் பேசினது என்ன கதை? அது என்ன கேட்டுக்கலாம். இங்க கொடுக்கலாம், நானும் அதான் பார்த்துட்டு இருந்தேன். அவன் வந்து அந்த நாரத முனிவரிடம் இனிமையாக பேசிய அல்லது நயமாக பேசிய அந்த நாவும் தாரணி மௌலி பத்தும் அவனுடைய ஒண்ணு. இந்த யுத்தகாண்டத்துல இந்த புத்தகத்துல இது கிடையாது, பதவுரை கிடையாது. ஒவ்வொரு பதத்துக்கும் சொல் அர்த்தம் கொடுத்துருந்தாங்க. டைரக்ட் மீனிங் மட்டும்தான். பதம் பதமா கொடுத்தா யுத்தகாண்டம் மட்டும் 4 புத்தகம். இப்ப எத்தனை? 2. அதனால அவங்க அதை கொடுக்கல. அதனால இப்ப தாரணிக்கு என்ன அர்த்தம் நீங்க பார்க்க முடியாது, அவங்க தேடிதான். தாரணினா மாலை அணிந்த மௌலி, தாரணி மாலை அணிந்த மௌலிகள் 10 கலைகள் 10, சங்கரன் கொடுத்த வாளும் சிவன் கொடுத்த அந்த வாளும் வீரமும் தன்னுடைய வீரத்தையும் களத்திலே போட்டு விட்டு வெறுங்கையை மீண்டு போனான். அதாவது இயலா பார்த்தா மார்பும் தோளையும் அவன் களத்துல போடல, ஆனா அதெல்லாம் பயன்படல. அதனால வந்து இட்ஸ் ஆஸ் குட் அஸ் அவனுடைய வீரம், அதெல்லாம் அவனுடைய வீரம், அவனுடைய வலிமை, அவனுடைய சொல்வன்மை, நாவு, அது அப்புறம் தலை குனிவு, கிரீடங்களை போட்டு போனான்னா அவனுடைய மானம், அப்புறம் வாழ், வீரம், இது அத்தனையும் களத்துல போட்டுட்டு வெறுங்கையோடு தன்னுடைய மாளிகைக்கு திரும்பி போய் கிடந்த போர் வதியார் மாட்டை கிடாத மாணவரை எல்லாம் கடந்து போய் மூன்றும் காக்கின்ற காவலாதன் தொடர்ந்தும் போம் பழியினோடும் தூக்கிய கரங்களோடும் நடந்து போய் நகரம் புக்கான் அல்கவும் நாகம் சேர்ந்தான். அதே காட்சி தொடர்ச்சி தான். கிடந்த போர் வலியார் மாடே கெடாத மாணவரை எல்லாம், அதாவது கிடந்த போர் வலியார், கிடந்து போர் செய்த அவர்கள் மத்தியிலே கெடாத மாணவர் கெடல அப்படின்னா என்ன, அரக்கர்கள் கேட்டுட்டாங்கன்னு. ஏன்னா அழிவு வந்து அவங்க பக்கம் அதிகம் அப்படின்னு. ஸோ அதிலே கெடாத வானவரை எல்லாம், இது வந்து தேவர்களை சொல்லுங்க, சாரி வானவர்னு பிரச்சனை. கிடந்த போர் வழியாக மாடி கெடாத வானவரை எல்லாம் கடந்து போய் உலகம் ஒன்று காக்கின்றா. அதாவது யாராலும் வெல்லப்படாத தேவர்களை எல்லாம் கடந்து வென்று 3 உலகங்களையும் ஆட்சி செய்கின்ற அந்த காவலாளனாகிய ராவணன் தொடர்ந்து போகும் பழியினோடும், போன பாட்டோட தொடர்ச்சியாவே பார்க்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு போனா அப்ப எதை எடுத்துட்டு போனான்னா பழி எடுத்துட்டு போனான். தன்னை தொடர்ந்து போகிற பழியோடும் தூக்கிய கரங்களோடும், கை வெறும் கையில் முன்ன பாட்ட வெறுங்கைன்னு சொன்னா தூக்கிய கரங்கள்னா பயனில்லாத கரங்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல எதிரியை வெல்ல முடியாத கரங்கள், அந்த கரங்களோடு நடந்து போய் நகரம் புக்கான், நடந்து போய் தன்னுடைய நகரத்துக்குள் புகுந்தான். அதுக்கனும் நாகம் சேர்ந்தான். சூரியன் மலை மேலே மலைக்குள்ளே போய் அஸ்தமானான். மாதிரம் நோக்கான் நீங்க படிக்க மாதிரம் எவையும் நோக்கான் அனகர் நோக்கான் அந்த காதரதமை நோக்கான் கடல் பெரும் கேணி நோக்கான் தாதுரவை கூந்தல் மகர் தனித்தனி நோக்க தான் பூதம் என்னும் நங்கை எண்ணெயை நோக்கி புக்கான். இது ஒரு ரொம்ப அற்புதமான பாட்டு. மாதிரம் எவையும் நோக்கான், 8 திக்கஜங்களையும் பார்க்கவில்லை. அதான் 8 திசையும் அவன் பார்க்க விரும்பாது. எந்த பக்கம் திரும்பினாலும் அவன்கிட்ட போரிட்டு தோத்த திக்கஜம் நின்றுகிட்டு
ஒன்னொருத்தன் ஜெயிச்சிட்டான் பாத்தியான்னு சிரிக்கும். அதனால 8 திசையும் அவனால பார்க்க முடியும். அடுத்து வடநகர் நோக்கம், தன்னுடைய நாட்டை அவனால பார்க்க முடியல. ஏன்னா அவங்க வந்து மன்னன் தோற்று திரும்புகிறான்னா அவங்க அவமானமா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய நாட்டையும் பார்க்க முடியல. வந்த காதலர் தம்மை நோக்கம், தன்னை பார்ப்பதற்காக வந்த மகன்கள், தன்னுடைய மகன்கள் அங்க வராங்க. இவர் போருக்கு போயிட்டு வந்திருக்காரு, தோற்று வந்திருக்காருங்கும் போது 4 ஆறுதல் சொல்லணும், 4 வார்த்தை சொல்லி அவங்க வராங்க. அவங்களையும் அவன் பார்க்க விரும்பல. கடல் தரும் ஜேனை நோக்கம், தன்னுடைய கடல் போன்ற பெரிய ராணுவத்தையும் பார்க்க விரும்பவில்லை. தாது அவள் கூந்தல் மாதர் தனித்தனி நோக்க, அவனுடைய மனைவியை கூந்தலிலே மலர்சூடிய அந்த மனைவிகள் எல்லாம் அவனை வந்து தனித்தனியா வந்து பாக்குறாங்க. யாராவது ஒருத்தர் அவனை சமாதானப்படுத்தி ஒன்றும் இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்றாங்க. அவங்களையும் தனித்தனி நோக்க அவங்க எல்லாம் அவனை பார்த்து கொண்டிருக்க, இவன் யாரை பார்க்கறான்னா தான் ஓர் பூதலம் என்னும் நங்கை தன்னையே நோக்கி போக்கான். இவன் வந்து மண்மகளை மட்டுமே பார்த்து, அத்தனை பெண்கள் இவனை பார்த்துட்டு இருக்காங்க. இவன் வந்து மண்மகளை மட்டுமே தலை குனிந்து பார்த்து கொண்டு தலை குனிஞ்சு போறாங்கிறது சொல்றாங்க. 10 தலையை முடிஞ்சு வரல. ஆதுத்தனம் பண்ண உகத்தியர் நயனமெல்லாம் வாதுத்த மைந்தர் வார்த்தையா ராகவன் வாதுத்த உசிரில் வைத்து ஆண்ட கொற்றவர்க்கு அற்றைனால் தம் தோலுத்த துணை மென் கொங்கை நோக்கு அங்கு தொடர்கிறாமை. இப்போ நாளொத்த நளினமன்ன முகத்தியர், முகத்தியர்னா முகத்தை கொண்டவர்கள். நாளொத்தன்னா அன்னைக்கு பூத்த மலர், நாள்னா நாள் மலர், நாள் மலர் நாள்னு சொல்றாங்க. நாளொத்த அப்படின்னா நாளொத்தம்னா நாளில் மலர்ந்தன்னு அர்த்தமா? என்ன நளினம் தாமரை, அன்றைக்கு மலர்ந்த தாமரை, அன்றைக்கு மலர்ந்த தாமரை போன்ற முகத்தை கொண்டவர்களுடைய கண்கள். வாழொத்த மைந்தர் வார்த்தை, அந்த அவர்களுடைய கண்களை எல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு அது வாழ் போல, வாழ் வெட்டுவதை போல இருக்கு. ஏன்னா அவங்க பார்க்கும்போது இவனுக்கு அவங்க சும்மா பாக்குறாங்க, ஆறுதலோட பாக்குறாங்க, இவனுக்கு அது வெட்டுற மாதிரி இருக்கு. நீ தோத்துட்டு வந்திருக்கிய அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இவனுக்கு. ராகவன் வாழியொத்த, அதெல்லாம் வாழ்படையை போல இருந்தது, ராமனுடைய அம்புகளை போல இருந்தது. ஒரு வார்த்தை விட்டுட்டேன் நான். ஓகே, அப்படின்னா நாளொத்த நளினமன்ன முகத்தியர் நயனமெல்லாம் வாழொத்த செமிகோலன், மைந்தர் வார்த்தை ராகவன் வாழியொத்த. சோ முன்ன பாட்டுல வந்து காதலர் தம்மை நோக்கான் மாதர் தனித்தனி நோக்கான்னு வந்தது. அவங்க 2 பேரும் இப்ப பாக்கலாம் நிமிந்து. அவங்க பாக்குற பார்வை வந்து வாழ் போல இருக்கு. அந்த மகன்கள் சொல்ற வார்த்தைகள்லாம் ராகவனுடைய அம்பு போல இருக்கு. கோளொத்த கோள் ஒத்த சிறை வைத்து ஆண்ட கொற்றவர்க்கு அற்றை நாள் தன் தோளத்த துணைமன் கொங்கை நோக்கு அங்கு தொடர்கிறார். ஒரு நாள்ல கோள்கள் எல்லாத்தையும், அதாவது நவகிரகங்கள் எல்லாத்தையும் சிறை வைத்து அவற்றை ஆண்ட, அவற்றை அடிமைப்படுத்திய இந்த ராவணனுக்கு கொற்றவர்க்கு அற்றை நாள் தன் தோளத்த துணைமன் கொங்கை, அவனுடைய தோளை போன்ற இரட்டை மார்பகங்கள் நோக்கு அங்கு தொடர்கிறாமே. அந்த பெண்களை அவனால் நிமிர்ந்து பார்க்க முடியல. அதுதான் அந்த பெண்களுடைய மார்பை அவனால் பார்க்க முடியல. அப்படின்னா அந்த பெண்களை அவன் நிமிர்ந்து பார்க்கல, தலை குனிஞ்சுதான் நடந்தது. கோள்களை எல்லாம் சிறை வைத்து ஆண்ட ராவணனுடைய தோள்களை போன்ற இரண்டான மார்பகங்களை கொண்ட பெண்களையும் அவனால் பார்க்க முடியும். அன்றைக்கு முன்னதானே அவன் நவகிரகங்களை சிறைப்படுத்தியது. அற்றை நாள் இப்படி படிக்கணும். அற்றை நாள் கோளொத்த சிறை வைத்து ஆண்ட கொற்றவர் அப்படின்னு படிக்கணும். அது அங்க போய் கொற்றவன் தன் தோளொத்த துணைவன் கொங்கை. மந்திர சுற்றத்தாரும் வானது சுற்றத்தாரும் தந்திர சுற்றத்தாரும் தன்கிதை சுற்றத்தாரும் எந்திர பொலியின் நிற்ப யாவரும் இன்றி தான் ஒரு சிந்துர கதிர் கூடும் புக்கன கோயில் போ சேர்ந்தான். மந்திர சுற்றத்தார், மந்திர சொல்றவங்க, அதாவது ஆலோசனை சொல்கிற மந்திரிமார்களும் வாழ் முதல் சுற்றத்தார், வாழ் போன்ற நெற்றியை உடைய சுற்றத்தார், அதாவது ஒளிபுருந்தி. ஓ சரி, கரெக்ட். வாழ் முதல் போது ஒளிபுருந்தி, ஒளிபொருந்திய நெற்றியை உடைய பெண்கள், பெண் உறவினர்கள், மனைவிகள் எப்படி வேணா எடுத்துக்கலாம். சுற்றத்தாரும் தந்திர சுற்றத்தாரும் சேனை தலைவர்கள், இது தந்திரங்கிறது வந்து ராணுவம். சேனை தலைவர்களும் தன் கிளை சுற்றத்தாரும் மற்ற உறவினர்களும் எந்திர பொறியின் நிற்ப யாவரும் இன்றி, இவர்கள் எல்லாரும் ஒரு எந்திரத்தால் இயங்குகிற ஒரு பொம்மையை போல திகைத்து நிற்கிறார்கள். அதாவது ஏதாவது சாவி கொடுத்தாதான் அந்த பொம்மை ஓடும். அந்த சாவியான ராவணன் இப்ப வந்து உடைஞ்சு போயிருக்கான். அதனால அவங்க எல்லாம்
என்ன செய்யறதுன்னு தெரியாம திகைச்சு நிற்கிறாங்க. அப்போ யாருமின்றி தான் ஒரு சிந்துர களிறு கூட புக்கென கோயில் சேர்ந்தான். ஒரு உடல் முழுக்க சிந்துர பொடி அப்படியே ஒரு யானை தன்னுடைய இடத்துக்கு போய் சேர்வதை போல தன்னுடைய அரண்மனைக்குள் கரெக்ட். அதுவும் ஒரு காரணம் தான். அவமானத்தால் இல்ல இவர் குருதின்னு அதையும் கொடுத்துருக்காரு. ஏன்னா போர்ல தோத்து வரான், முதல் ரத்தம் இல்லாம இருக்காது. ஆண்டொரு செம்பொற்பீட திருந்துதன் வருத்தமாறி நீண்டுய நினைப்பனாகி கஞ்சுகி அயல் நின்றானே ஈண்டு நம் தூதர் தம்மை இவ்வழி தருது என்றான் பூண்டதோர் பணியின் வல்லை அணையரை கொண்டு புக்கான். ஆண்டொரு செம்பொன் பீடத்தை இருந்து அங்க போய் ஒரு செம்பொன்னாலான ஒரு பீடத்திலே போய் அமர்ந்து தன் வருத்தம் ஆறி தன்னுடைய வருத்தத்தை கொஞ்சம் போல ஆக்கிக்கொண்டு, முழுக்க இல்லை ஏன்னா இன்னும் பேச போறோம் நிறைய, கொஞ்சம் போல அப்படி மனசை திடப்படுத்திக்கிட்டு நீண்டு உயர் நினைப்பனாகி தொலைநோக்கோடு யோசிச்சு அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிக்கலாம். அதுதான் வந்து நீண்டு உயர் நினைப்பவனாகி கஞ்சுகி அயல் நின்றானே, அவனுக்கு பக்கத்தில் நின்ற கஞ்சுகி என்பவன். கஞ்சுகி என்றால் சட்டையிட்டவனாக நிற்கும் மெய்காப்பாளன் போட்டிருக்காரு. சட்டை போட்டுக்கொண்டு பக்கத்தில் நிற்கிற ஒரு மெய்காப்பாளன் அவனை கூப்பிட்டு ஈண்டு நம் தூதர் தம்மை இவ்வழி தருதி, நம்முடைய தூதர்கள் எல்லாரையும் இங்க வரச்சொல் அப்படின்னு சொல்றான். பூண்டதோர் பணியின் வல்லை அணையரை கொண்டு புக்கான். சரி, அவன் அப்படி சொன்ன உடனே அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு குடுகுடுன்னு ஓடி போய் எல்லாத்தையும் கூட்டிட்டு அங்க வந்து சேர்ந்தான். மனகதி வாயு வேகன் மருத்தன்மா மேகன் என்று வினையேறி தொழிலர் முன்னா ஆயிரர் விரவினாரை நினைவதன் முன்ன நீர் போய் நெடுந்திசை எட்டு நீந்தி கலைகட கலக்கறதானை கொணவதின் கடிதம் என்றான். தூதர்கள் அவங்க கிட்ட சொல்றான். யார் அந்த தூதர்கள்னா மனகதி வாயு வேகன் மருத்தன் மாமேகன். இவங்கெல்லாம் 4 பேர். அங்க வந்து சேர்ந்த தூதர்கள் 4 பேர். எல்லாருமே வந்து ஒரு காரண பேர் மனகதி வாயு வேகன் திருமணியாருடைய நீர்மேல் நடப்பான் நிழல்மேல் ஒதுங்குவான் அப்படின்லாம் பேர். மனகதி வாயுவேகன் மருத்தன் மாமேகன் அப்படின்னு அப்படி ஆரம்பிச்சு வினையறி தொழிலர் தாங்கள் என்ன செய்யணுங்கிறத நன்கு அறிந்தவர்கள் முன்னா வினையறி தொழிலர் முன்னா அவர்களில் தொடங்கி ஆயிரக்கணக்கிலே விரவினார் வந்து நின்றார். விரவுதல்னா அப்படி பரப்புதல். இப்போ விரவுதல் சொல்றாங்க, ஒரு விரவி வைக்கிறதுன்னு சொல்றாங்க. அந்த விரவினாரை நினைவதன் முன்னம் நீர் போய், நான் நினைப்பதற்கு முன்னால் நீங்கள் வேகமாக போய் நெடுந்திசை 8 நீந்தி 8 திசைகளிலும் போய் கனைகடல் அரக்கர் தானை கொணர்தீர் கடிதீர் என்றான். காலிலே வேறு கடல் அணிந்த அரக்கர்களுடைய படையை முழுக்க கொண்டு வரணும். ஏன்னா ஆரம்பத்துல ராங் கால்குலேஷன், நானே போய் இவங்களெல்லாம் அழிச்சுட்டு வந்துருவேன் அப்படின்னு ஆரம்பத்துல நினைச்சிருக்கான். அதெல்லாம் நம்ம அவன் அப்படி நினைச்சதா கம்பர் சொல்லல. இப்போ புரியுது இதை படிக்கும்போது. இப்போ தோற்றுட்டு வந்த உடனே அவன் என்ன யோசிக்கிறான், இன்னும் அதிக படையை கொண்டு போனா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு கொண்டு வர சொல்றான். ஒரு படையும் கொணர்தீர் கடிதீர். கலைகடல்னா ஒலிக்கின்ற கடலை கொண்ட வீரர்களை எல்லாம் திரட்டி கொண்டு வார்கள் அப்படின்னு நான் வானர சேனையை திரட்டின மாதிரி இவன் ஊருக்குள்ளே 1000 சேனை இருக்கு, போய் கூட்டிட்டு வர சொல்றாங்க. 8 திசை அவன் எங்கேயோ போய் இது பண்ண போறது கிடையாது, ஊருக்குள்ள இருந்து தான் கொண்டு வர போறாங்க. அப்படி 7 கடலும் சூழ்ந்து 7 தீவும் எண்ணில் பாழியம் பொறுப்பும் கீழ்வால் அடுத்தவாறு ஆழத்துள்ளும் ஆழியம் கிரியும் மேலும் அரக்கரான அவையெல்லாம் தாழ்வியர் கொணர்தீர் என்றான். அவரது தலைமை. நான் சொன்னது தப்பு. இவன் வெளியே போய் கூப்பிட்டு வர சொல்லுவான். உள்ளூர்ல இருக்கிற சேனை போராதுன்னு சொல்லி வெளியே இருந்து சேனையை வரவழைக்கிறேன். 7 பெரும் கடலும் 7 பெரிய கடல்களும் சூழ்ந்த 7 பெரும் தீவும் சூழ்ந்திருக்கிற 7 பெரிய தீவுகளும் எண்ணில் பாழியம் பொறுப்பும் எண்ண முடியாத வலிமையான மலைகள். அங்கேயும் கீழ்பால் அடுத்த பாதாளத்துள்ளும் கீழ்ப்பக்கத்திலே இருக்கிற பாதாளத்துக்குள்ளேயும் ஆழியங்கிரியின் மேலும் சக்கரவாள மலைங்கிற அந்த மலைக்கு மேலும் அரக்கரான வரையலாம். அரக்கர்ன்ற பேர்ல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் தாழ்விலே கொஞ்சம் கூட நேரம் தாழ்த்தாம கொணர்வே இங்கே கொண்டு வாருங்கள் என்றான் அப்படின்னு சொன்னா அவர் அது தலைமையில் கொண்டார். அந்த பொறுப்பை தலைமையில் ஏற்றுக்கொண்டு அவர்கள் விரைந்தார்கள். 7 கடல் 7 தீவு மலைகள் பாதாளம், குறிப்பா சக்கரவாள மலை. சக்கரவாள மலை ஆழியங்கிரினா சக்கரவாள மலை. அது வந்து சிறப்பா, அது எல்லா கிரிகளையும் விட அது சிறப்புங்கிறதுனால அதை தனியா சொன்னான். மூவகை உலகுளோரும் முறையின் ரேவல் செய்த பாவகம் இன்னதென்று தெரிகிறார் வதைத்து நிம்மி தூவகலாத வைவா எக்குற தொலைக்க யானை சேவகன் சேர்ந்தது என்ன
செரிமலர் அவளி சேர்ந்தான். மறுபடியும் யானையை உண்மையா சொல்றாரு. அவனுக்கு மூவகை உலகளோடும் 3 வகையான உலகத்தில் உள்ளவர்களும் முறையின்றி ஏவல் செய்தார். அவன் சொன்ன முறைப்படி நின்று அவனுடைய பணிகளை ஏவல் பணிகளை செய்யக்கூடிய, ஏவல் பணினா அவன் ஏவி செய்ய சொல்கிற பணிகளை செய்கிறவர். அந்த பணியை செய்தார். பாவகம் இன்னதென்று தெரிகிறது. இப்ப அவங்களுக்கு இவன் மனசுல என்ன நினைக்கிறானே புரியல. இது வந்து எப்படின்னா, இப்போ கோபமான ஒருத்தர்கிட்ட நீங்க வந்து ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, அவர் கோபமா நீங்க அதை பண்ணி இதை பண்ணு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இது பிரச்சனை இல்லை. ஏன்னா இஸ் ஃபைன், நார்மலா இருக்காரு, இதை சொல்றாரு, நம்ம போய் வேலையை செய்யறோம், திட்டு வாங்கிட்டு இருக்கோம். அவர் ஒரு நாள் பேசாம இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து ஐயோ என்ன நினைக்கிறாரோ என்ன பண்ண போறாரோ அப்படின்னு நமக்கு பேஜாரு. அதே தான் இங்க அவனோட மனசுல என்ன இருக்குன்னு அவருக்கு புரியல. எந்த நேரத்துல என்ன சொல்லுவானோ, அங்க தோத்துட்டு வந்த பாவத்தை நம்ம மேல காட்டுவானோ, அதுக்கு என்ன செய்ய முடியாத ஏதாவது ஒரு வேலையை சொல்லி தண்டனை கொடுப்பானோ, அந்த இதெல்லாம் அப்படி பதைக்கிறாங்க. பாவகம்னா என்ன? பாவம்னா அவன் மனசுல என்ன இருக்குங்க கருத்து அப்படின்னு கருத்துன்னு போட்டுட்டான். அதான் அந்த கதவுரை இல்லைன்னா அதான் பிரச்சனை. இதுல ஓபன் பண்ணிக்கலாம், கதவுரையை ஓபன் பண்ணிக்கலாம். அப்புறம் அடுத்த இது அப்படிங்கும்போது எடுத்துக்கிறேன். சோ பாவம் இன்னதென்று தெரியல, பதைத்து விம்மி தெரியாம அவங்க எல்லாம் பதைத்து போய் கொண்டிருக்க, தூ அகலாத வைவாய் எக்கு உர தொலைக்க. தூ அகலாத, தூன்னா மாமிசம், மாமிசம் நீங்காத வை வாய், வைனா கூர்மை, கூர்மையான வாயையுடைய, அதாவது மூக்கு இது நுனி, கூர்மையான நுனியையுடைய எஃகு வேல், அந்த வேல் உர தொலைக்க உள்ளே போய் குத்த, யானை சேவகம் சேர்ந்தது என்ன, யானை தான் இருக்கிற தங்குகிற இடத்துக்கு போய் சேர, அந்த காயத்தோடு தான் இருக்கிற இடத்துக்கு போய் சேர்வதை போல செரிமலர் அமளி சேர்ந்தான். நெருங்கிய மலர்கள் தூவப்பட்ட அந்த படுக்கைக்கு போய் சேர்ந்தான். பன்னிறை பவளச் செவ்வாய் பைந்தொடி சீதை என்னும் பெண்ணிறை கொண்ட நெஞ்சில் நானிறை கொண்டவென்ன, பின்னர் கண்ணிறை கோடல் செய்யான் கையறு கவலை சுற்ற உன்னிறை மானந்தன்னை உமிழ்ந்தை உயிர்ப்பதானான். அதுக்குள்ளே யாருன்னு பன்னிறை பவளச் செவ்வாய் பைந்தொடி சீதை என்னும் பெண்ணிறை கொண்ட நெஞ்சில் நானிறை கொண்ட பின்னர் கண்ணிறை கோடல் செய்யான் கையறு கவலை சுற்ற உன்னிறை மானம் தன்னை உமிழ்ந்தேறி உயிர்ப்பதானா. இப்ப அவன் பெருமூச்சு விட ஆரம்பிக்கிறான். அடுத்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு, அதுக்கான பிரில்லூட் இந்த பாட்டு. அதாவது பன்னிறை பவளச் செவ்வாய் பைந்தொடி சீதை, பண் போன்ற சொற்களை சொல்லக்கூடிய, இனிமையான சொற்களை பேசக்கூடிய, பவளம் போன்ற சிவந்த வாயை உடைய, பைந்தொடி பசும்பொடி போன்ற சீதை, பைந்தொடி, பைந்தொடின்னா பைந்தொடி சீதை என்னும், சீதை என்கிற பெண் நிறை கொண்ட நெஞ்சு, அந்த பெண் நிறைந்திருக்கிற தன்னுடைய நெஞ்சிலே, பெண் நிறை கொண்ட, பெண் நிறை கொண்டதா, இங்க நிறைந்தான் அவர் எடுத்துருக்காரு. பெண் நிறை, பெண் நிறை கொண்டனா பெண்ணை உள்ளே கொண்டிருக்கிற அப்படிங்கிற அர்த்தம். நம்ம எந்த இது வேணும், பெண் நிறை இறைனா உள்ள. ஆமா, வேற என்ன அர்த்தம்? இறை சின்னரா போட்டாலும் சாஃப்ட்வேர் சொல்லலாம். இறை போட்டோம்னா கடவுள் அப்படிங்கிற அர்த்தம். கொஞ்சம் நோக்கி அப்படின்னு வரும். தாரையை பார்க்கும்போது எடுத்தது இறை கட்டம் போட்டுருக்காங்க. இறை கொண்டு தங்கி இருக்கின்ற அந்த நெஞ்சிலே நான் நிறை கொண்டவன், அல்லது நான் இறை கொண்டவன். சீதை தங்கி இருந்த நெஞ்சிலே இப்போது நான் அப்படி கொண்டவன் அது போய் தங்கிய பிறகு கண்ணிறை கோடல் செய்யான். அவன் என்ன பண்றான்னா, தூக்கம் வரலாம், தூக்கம் வரல, கையறு கவலை சுற்ற, கையறு நிலை என்ன செய்யறதுன்னு தெரியாத அந்த நிலையில கவலை அவனை சுற்ற, உள்நிலை மானம் தன்னை உமிழ்ந்து எரி உயிர்ப்பதான், தனக்குள்ளே இருக்கிற அவமானத்தை வெளிப்படுத்தி கொண்டு நெருப்பு வெளிப்படுறதை போல மூச்சு விட ஆரம்பிச்சு. இது கண்ணீரை கோடல் செய்யணும், கண்ணீரை கோடல் செய்யறது இமைக்கிறது, அது கூட பண்ணாது. கண்ணீரை கூட தூங்குறது, இவர் வந்து கண் போடலன்னா தூங்குதல்னு எடுத்துருங்க. இது வந்து கண்ணிமை பொழுதப்படுது அப்படின்னு. கண் மூடல, அவ்வளவுதான். கண் மூடல, ஒரு நிமிஷம் கண் மூடலன்னு சொல்றோம்ல. வானக்கு மண்ணும் எல்லாம் நகும் நெடு வயிற தோளான், நானக்கு பகைஞர் எல்லாம் நகுவர் என்றதற்கு நானான், வேனக்கு நெடுங்கட் செவ்வாய் மெல்லியன் மிகுதை வந்த சானகி நகுவர் என்று நாணத்தால் சாம்புகிறான். வான் நகும் மண்ணுமெல்லாம் நகும் நெடுவயிறத் தோளான் நான் நகு பகைஞரெல்லாம் நகுவர் என்று அதற்கு நானான். மானம் நகும்
வானம் பார்த்து என்னை பார்த்து சிரிக்கும், மண் நகும், மண்ணில் உள்ளவர்களாக வானத்தில் உள்ள தேவர்கள் என்னை பார்த்து சிரிப்பார்கள், மண்ணில் உள்ள மனிதர்களும் என்னை பார்த்து சிரிப்பார்கள், எல்லாம் நகும், மண்ணில் உள்ள எல்லாமே நகும், நெடுவேற தோளான் நான் நகு பகைஞரெல்லாம் நகுவர். நெடிய தோள்களை உடைய அந்த ராவணன் என்ன நினைச்சான்னா, நான் நகு பகைவர், எந்த பகைவரை பார்த்தாலும் நான் சிரிச்சிட்டு இருந்தேன், அவங்க எல்லாம் என்ன பார்த்து சிரிப்பாங்க. அதாவது இவர் வந்து நான் நகுக்கு வந்து நான் அவமதித்தேங்கிற அர்த்தம் எடுத்துட்டு இருக்காரு. அதுவும் போதும், நான் அவமானப்படுத்திய இல்ல நான் பார்த்து சிரித்த அவர்களெல்லாம் நகுவர் என்று அதற்கு நான் அதற்கு வெட்கப்படவில்லை. வேல் நகு நெடுங்கண், வேல் நகுகின்ற, அதாவது வேலும் வந்து தோற்கின்ற, அவருடைய கண்களுக்கு வேல் தோற்றுவர். அந்த வேலை தோற்கடிக்க செய்யக்கூடிய நீண்ட கண்களை உடைய சிவந்த வாயை உடைய மெல்லிகள், மென்மையான பெண், மிதிலை வந்த சாணை, மிதிலையிலிருந்து வந்த அந்த சாணகி நகவல் என்றே நானத்தான் சாம்புகின்றான். இந்த சாம்புகின்றான் சாம்பல் வந்து நம்ம இப்போ பயன்படுத்துறது வாடி போடுறதுதான் சாம்பி போடுறது அப்படின்னு, செடிக்கு பூக்கு சொல்லுவாங்க சாம்பி போடுறதுன்னு. இப்போ வந்து அவ்வளோவா பொருட்கள் இல்லை, ரொம்ப அருமையான சாம்பல் கூட இருக்கும், அது அழிஞ்சு போய் தானே சாம்பல் வருது இருக்கும். ஆங்கவன்றன் மூதாதையாகிய மூக்கின் யாக்கை வாங்கிய விரிவில் என்ன மாலியவான் என்ற வாங்கிய விரிவில் என்ன மாலியவான் பூங்குழல் அரக்கன் வந்து புலங்கழல் இலங்கை வேந்தை தாங்கிய அமளி மாட்டு ஒரு கவிசுடை கீழன் சார்ந்தான். இப்போ மாலியவான் அப்படிங்கிற மாலியவான் வந்து ராவணனுடைய தாத்தா, அதாவது பெரிய தாத்தா, சின்ன தாத்தாவோ ஒரு விதத்துல தாத்தா இல்ல, அதாவது அவங்க அம்மா பேர் கைகசி, அவரோட அப்பா வந்து சுமாலி, சுமாலி மாலியவான் 3 பேர் பார்த்தாச்சு. சின்ன தாத்தா அது பெரிய தாத்தா, அது என்ன ஆடுறது எனக்கு தெரியாது. மாலியவான் இல்ல, சுமாலியினுடைய மகள் கைகசியினுடைய மகன் ராமன். ஓகே, இப்போ வந்து அவன் தாதை, அவன் தன் தாதை, அப்போது அவன் தன் மூதாதை, அவனுடைய மூதாதையாகிய மூப்பின் யாக்கை வாங்கிய, ரொம்ப கிழத்தன்மை அடைந்து மூப்பின் யாக்கை கிழத்தன்மையுடைய உடலால் வாங்கிய வரிவில் என்ன விரிவில் இருக்கீங்க, வரிவில் கட்டமைந்த இல்ல இங்க விரிவில், இவர் வந்து கட்டமைந்த வில்லுன்னு எடுத்துட்டு இருக்காரு. வரிகள்னா வரிகளுடைய ஒரு வில்லை போல வயதால் வளைந்த அப்படி கூணி போயிருக்கிற மாலியவான் என்று ஓதும், மாலியவான் என்ற பெயரை கொண்ட பூங்கழல் அரக்கன். பூங்கழல்னா அழகான கழலை அணிந்த அந்த அரக்கன் வந்து புலங்கழல் இலங்கை வேந்தை தாங்கிய அமளி மாட்டு பொன்னாலான கழலை அணிந்த இலங்கை வேந்தனாகிய ராவணனை தாங்கி இருக்கிற அந்த படுக்கைக்கு பக்கத்திலே ஒரு தவிசு உடை பீடம் செய்யணும். ஒரு தவிசு ஒரு உட்கார்ந்து இருக்கை இருக்கு, அந்த பீடத்துல போய் உட்கார்ந்தான். தவிசுனா அது இது பீடம் உட்கார்வதற்கான மெத்தையிட்ட என்ன வரணும், தவிசுங்கிறது வந்து அந்த உட்கார்ற பகுதியா இருக்கும், அது ஒரு பீடத்து மேல இருக்கு. தவிசுங்கிறதே இருக்கை தான். ஓ அப்படின்னா பீடம் அதுக்கு மேல இருக்கே, அதுக்கு மேல உட்கார்ந்தான்னு வார்த்தை இல்ல, தவிசாகிய பீடம் அப்படின்னு. இருந்தவன் இலங்கை வேந்தன் இயற்கையை எய்த நோக்கி பொருந்தவ துற்ற போரில் தோற்றனை போலும் என்ன வனிதினை மனமும் தோளும் வாடினை நாளும் வாடா பெருந்தவம் உடைய ஐயா வெண்ணுற்ற பெற்று வென்றான். இருந்தவன் அப்படி வந்து அமர்ந்தவன் இலங்கை வேந்தன் இயற்கையை எய்த நோக்கி இலங்கை வேந்தன் அடைந்திருக்கிற அந்த தன்மையை நன்றாக பார்த்து பொருந்த வந்துற்ற போரில் தோற்றனை போலும். முதல் வார்த்தை, இதுவரைக்கும் யார் பேசுறதையும் கேட்கல. முதல் வார்த்தை பொருந்த வந்துற்ற போரில், உன்னை தேடி வந்து பொருந்திய அந்த போரிலே தோற்று விட்டாய் போல. தாத்தா சொல்றதுக்கு அவனுக்கு உரிமை, மற்றவங்க எல்லாம் பயப்படுவாங்க. தோற்றனை போலும், தோற்றுட்ட போல இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வருந்தினை மனமும் தோளும் வாடி, நீ வருந்தி இருக்க, உன்னுடைய மனமும் தோளும் வாடி இருக்கு, நாளும் வாடா பெருந்தவம் உடைய ஐயா, என்றைக்கும் கெடாத தவத்தை செய்தவனே, உன்னுடைய மனமும் தோளும் இப்போது வாடி இருக்கிறது, என்னுற்ற வெற்றி என்ன நடந்தது என்று கேட்கிறார். அதாவது இவங்க எல்லாம் மைந்தர்களை பார்க்கலாங்க, பெண்களை பார்க்கல, மந்திரிகளை பார்க்கல, உறவினர்களை பார்க்கல, யாரையும் பார்க்கலன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒன்று கூப்பிட்டு
நீங்க மட்டும்தான் அவங்க போய் பேசுறதுக்கு இதுவா இருக்கும், போய் பேசிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதனால இவர் வந்து அதுவா பேசாங்க, வேற யார் இருந்தாலும் கழிச்சு. கவியுறு நெஞ்சன் காந்தி கலங்கின்ற கண்ணன் 10 சிறையின் வாயென்ன சென்னை உயிர்ப்புற திறந்த மூக்கன் நவையறு பாகையன்றி அமுதனை நக்கினாலும் சுவையற புலர்ந்த நாவான் இடையென சொல்லலாம். சிலை இல்ல சிவை, அது ஒண்ணு மட்டும். சிலை சிலை சிவை 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 கரெக்ட்டா நீங்க சிலைன்னு படிச்சீங்க. அப்படியா? கவையுறு நெஞ்சன், கவைனா கவை பிளவு, கவினாலே இப்போ இது வருத்தம் இல்ல பிளவு என்ன கவ்வை ஓ இங்க கவைனா கவ்வையா? சரி ஓகே, கவைனா வருத்தம். கவையின் ராககணம் இப்போ ஏன் மற்ற கவை அது இடைக்குறைன்னு சொல்லுவாங்க, எதிரைக்காக அப்படி பண்ணிப்பாங்க. அது வந்து மரபு கவிஞர்களுக்கு அந்த இது உண்டு. கவையுறு நெஞ்சன் துன்பப்படுகின்ற நெஞ்சை உடையவன் காந்தி கனல் என்ற கண்ணன், கண்கள்ல இருந்து கனல். காந்தி வந்து கனலாக கண்களில் இருந்து பற்றி எரிகிற கண்கள் பற்றி எரிகிற கண்ணை உடையவன் 10 சிவையும் வாயென்ன செந்தி உயிர்ப்புற திறந்த மூக்கன். அவருடைய 10 மூக்குகளும் எப்படி இருக்குன்னா, இல்ல சிவைனா வந்து துருத்தி, அந்த இது ஃபவுண்டரி இருக்கும்ல, அந்த நெருப்புக்கு அந்த அது வாயில இருந்தா நெருப்பு உருவாகி வரும். அது அது ஆக்சுவலா அது நெருப்பு காத்து வரும். அந்த வாய் அதுல இருந்து தான் காத்து வந்து உஷ்ணம் அடிச்சுட்டே இருக்கும், நெருப்பு தொடர்ந்து எரிஞ்சுட்டே இருக்கும். இவனுக்கு வந்து கண்ணுல இருந்து நெருப்பு வருது, மூக்குல இருந்து அதுக்கான காத்து வருது, அதனால தொடர்ந்து எரிஞ்சுட்டே இருக்கு. 10 சிவையின் வாய், அது ஒண்ணு இல்ல, 10 துருத்தி இருக்காங்க. 10 இல்ல மூக்கு 20 தொலை இருக்குல்ல, அத்தனை தொலை 20 கண் இருக்குல்ல, அதுக்கு 20 துருத்தி. சோ அது போல செந்தி உயிர்ப்புற அந்த தீ வந்து தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்க திறந்த மூக்கன், திறந்த மூக்கை உடையவன் நவை அரு பாகை அன்றி அமுதினை நக்கினாலும் சுவையற புலந்தான். அவனுடைய நாக்கு இப்ப என்ன நிலைமையில இருக்குன்னா, குற்றமில்லாத சர்க்கரை பாகை, அதாவது தேனை விடுங்க, நீங்க போய் அந்த அமுதையே கொண்டு வந்து அங்கே கொண்டு அந்த நாக்குக்கு நக்குவதற்காக கொடுத்தாலும் நாக்கு உலர்ந்துடும். அவனுக்கு வந்து எதுவுமே அந்த நாக்கு வந்து அப்படி இப்படி உலர்ந்து போயிருக்கு. அப்படிப்பட்ட சுவையார புலந்தான் நாக்கு ஒட்டி வச்சு மேல நேரத்துல என்ன சொல்ல ஆரம்பிச்சோம். அடுத்த 17 பாட்டு ராவணனுடைய புலம்பர்கள் படிக்க, நீங்களே இன்னொன்னு படிக்கணும். சங்கம் வந்துற்ற கொற்ற தாவதர் தம்மோடு அங்கம் வந்துற்றதாக அமரர் வந்துற்றார் என்றே கங்கம் வந்துற்ற செய்ய கடத்து நங்குலத்து கொவ்வா பங்கம் வந்துற்றதன்றி பழியும் வந்துற்றது என்றான். சங்கம் வந்துற்ற கொற்ற தாபதர் தம்மோடு எம்மோடு அங்கம் வந்துற்றதாக அமரர் வந்துற்றார் என்று. அதாவது தாபதர்னா மனிதர்களா? இல்ல, தவம் செய்வார்கள். அதாவது தவம் செய்கிறவர்கள், அதாவது ராமலட்சுமணர்கள் சொல்லலாம். ராமலட்சுமணர் அந்த மாதிரி ஆட்களோட எங்களுக்கு அங்கம் வந்துட்டது, எங்களுக்கு சண்டை வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி தொகுப்பாக வந்திருக்கிறாங்க. சங்கமாக கும்பலாக வந்திருக்கிற மனிதர்களோடு எங்களுக்கு சண்டை வந்திருக்கிறது என்று சொல்லி அமரர் வந்துட்டான். அமரர்கள் வந்து பார்த்துட்டு அங்கம்னா போறான். அங்கம் வந்துற்றதாக அமரர் வந்துட்டார். அமரர்கள் வந்து பார்க்கிறார்கள். கங்கம் வந்துற்ற செய்ய களத்து, செய்ய களம்னா சிவந்த களம், பருந்து, கங்கம்னா பருந்து. பருந்து வந்து சுற்றி கொண்டிருக்கிற அந்த சிவந்த போர்க்களத்திலே நம் குலத்துக்கு ஒவ்வா பங்கம் வந்துற்றது. நம்முடைய குலத்துக்கு எந்த விதத்திலும் பொருந்தாத ஒரு இழிவு வந்து விட்டது. பங்கம் வந்துற்றதல்ல, பங்கம் மட்டும் வரல, பழியும் வந்துற்றது. நமக்கு பழியும் வந்து விட்டது. நம்ம குலத்துக்கு பொருந்தாத ஒரு இழிவு வந்து சேர்ந்து விட்டது. உதயமை திங்கள் சூடும் முக்கணான் முதல்வராக உதயமை கோணம் 3 வந்து உடன் கிடைத்த வேணும். உதயமை வரிவில் வாதிமை உற வழங்கும் ஆயின்
தேவன் தனக்கு மாற்றாத எம்பெருஞ்சேனை நம்ப நம்ப நம்முடையவனே நம்ப நம்முடைய நம்பிங்கிற பொருள் நம்புவதற்குரியவங்கிற அர்த்தத்துல சொல்றீங்களா? நம்ப அப்படின்னா நம்பனேங்கிற பொருள் சிறந்தவனே அப்படிங்கிற பொருள் இல்ல, அது அப்ப நம்பினே வந்துடும். அது நம்பனா நம்பனே, அதோட வெளி. முளை அமை திங்கள் சூடும் முக்கணான் முதல்வராக முளைத்த சந்திரனை, பிறை சந்திரனை சூடிக்கொண்டிருக்கிற 3 கண்களை உடைய முதல்வனாகிய சிவன். ஆச்சரியமா முக்கணான் முதல்வராக அவரை முதன்மையாக கொண்டு 3 பேர். அப்படி பார்த்தாலும் முதல்ல சொல்றது ஆச்சரியமா தான் இருக்கு. இவர் ஏதாவது விளக்கம் கொடுத்திருப்பாரு. அதுல ஆரம்பிச்சு கிளையமை போனம் 3 வந்து உடன் கிடைத்த வேணும். மேன்மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிற போனம் 3 உலகங்களும் வந்து உடன் கிடைத்த வேண்டும். எல்லாம் ஒன்றாக வந்து நின்றாலும் வளையமை வரிகள் வாழி மெய்யுற வழங்குமாய் என்னுடைய வளைந்த அந்த வரி வில்லில் இருந்து அம்புகள் வெளிப்படுமானால் இளையவன் தனக்கு மாற்றாத என் பெருஞ்சேனை நம்ப. என்னுடைய பெரிய சேனையால் இலக்குமணனாலும் எதிர்த்து நிற்க முடியாதுங்கிறாரா? லக்குமணன் கூட எதிர்த்து நிக்க முடியாது. அப்ப எதுக்கு இந்த போர்ஷன் கூட ராமருடைய வலிமையை வியக்கிறார். அதனால இலக்குவனாலேயே இலக்குவனையே சமாளிக்க முடியாது. ஆரம்பிச்சு 3 உலகத்துல இருக்கிற அத்தனை படையை கூட்டிட்டு வந்து என் பக்கம் நிறுத்தினா கூட இலக்குவன் ஒருத்தனை தோக்கடிக்க முடியாது போல இருக்கு. அப்போ முக்கன் முதல்வராக வந்து சிக்கல் இல்லை. எரித்தவோர் அறுக்கிறார் எண்ணிதாக இது இந்த வளைந்த அம்பு வில்லிலிருந்து அம்பு வெளிப்படுறது இலக்குவனுக்கு. இலக்குவன் எதிர்க்க நின்று வில்ல வளைச்சு அம்பு விட ஆரம்பிச்சான்னா என்னோட பெரிய சேனையோட 3 உலகங்களும் சிவன் முதலான அத்தனை தேவர்களும் வந்து இருந்தா கூட சமாளிக்க முடியாது. கிளையமைங்கிறது கிளையமை போனம். கிளையமை விரிந்து செல்கிறேன்னு நினைச்சேன். இவர் வளரும் தன்மையுடைய கிளைக்கிற அப்படிங்கிற அர்த்தம் எடுத்துட்டு எரித்த போர் அறுக்கிறாவை எண்ணிதாவதும் எங்க பறித்த போது என்னை அந்த பரிபவம் முதுகில் பற்ற பொறித்த போது நான் அந்த கூணி கூண் போக உண்டை தெரித்த போது ஒத்தது அன்றி சிரம உண்மை தெரிந்தது. நான் இவ்வளவு தூரம் தோத்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இல்ல இது நம்ம நேச்சுரலாவே இது பண்ணலாம். அதாவது ஒருத்தர் ஒரு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டெண்டுல்கர் ஒரு மெக்ராத் பால் அவுட் ஆனா நமக்கு ஒரு வருத்தம் வராது. முந்தான விளையாட ஆரம்பிச்சு அவனோட பால் ஏதாவது அவுட் ஆனான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு மாதிரி இதுவா இருக்கும். அந்த மாதிரி என்ன சொல்றான்னா, அவன் போர் செஞ்ச மாதிரியே தெரியல, சும்மா விளையாடிட்டு இருந்த மாதிரி இருந்தது, ஆனா நாங்க தோத்து போயிட்டோம் அப்படி. அதாவது நாங்க அவன் கடுமையா போர் செஞ்சு எங்களை ஜெயிச்சிருந்தா கூட கொஞ்சம் ஒரு சின்ன திருப்தி மிஞ்சி இருக்கும். அவனை அட்லீஸ்ட் கஷ்டப்பட வச்ச முடிச்சு. அவன் சும்மா ஜஸ்ட் லைக் அந்த கூனி முதுகுல இருந்த அந்த கூனுக்கு மண் உருண்டை அடிச்சு விளையாடாத போல எங்க கூட விளையாடிட்டு இருக்கான். எரித்த போர்னா எரித்த இந்த ஸ்ட்ராங்கான பால் தான், ஆனா அத விளையாட போடலாம். இல்ல நம்ம பால் முக்கியம் போடாத கேக்குறேன். சோ எரித்த போர், எரிகிற ஆயுதங்களை எரிந்து செய்கிற அந்த போரிலே அரக்கர் ஆவி எண்ணிலா வெள்ளம் எஞ்ச அந்த போரிலே அரக்கர்களுடைய எண்ணற்ற அரக்கர்களுடைய ஆவி தீர்ந்து விட்டது, அழிந்து விட்டார்கள். பறித்த போது அவர்களுடைய ஆவிகளை பறித்த போது என்னை அந்த பரிபவம் முதுகில் பற்ற அந்த அவமானம் என் முதுகில் தொற்றிக்கொண்டு அந்த முழுக்க எல்லா பரிபவம்னா அவமானம். அந்த அசுரப்படை முழுக்க இவங்க அரக்கர்களுடைய படை முழுக்க அழிந்த அந்த அவமானம் என் முதுகில் தொற்றிக்கொண்டது. அது கூனிக்கு சொல்றோம். கூனியோடைய முதுகு இவனோட முதுக இது பண்ணி சொல்றான். அந்த அவமானம் என் முதுகில் தொற்றிக்கொண்டது. அப்போ அந்த மாதிரி முதுகு வளைஞ்சிருந்த கூனி மேல மண் உருட்டை அடிச்சாங்க, அந்த மாதிரி அவன் அடிச்சான். சோ முதுகில் பற்ற பொறித்த போது அண்ணான் அந்த கூன் போக உண்டை தெரித்த போது அவன் அந்த கூனியுடைய முதுகில இருக்கிற கூன் போகும்படி மண் உண்டையை அடித்த போது ஒத்ததன்றி சினம் உண்மை தெரிந்தது. அவன் அந்த கூனியோட முதுகு அடிச்ச மாதிரி தான் என்ன அடிச்சான். உண்மையில அவனுக்கு எதுவும் சினம் இருக்கிற மாதிரி கோவம் இருக்கிற மாதிரியே தெரியல.
வாசாக வந்து போயிட்டார் படிங்க.